தல அஜித்தால தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் இருக்க எல்லா தியேட்டரோட ஓனர்ஸும் சரி கதி கலங்கியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லி ஆகணும். என்ன எதிர்த்து இந்த வீடியோவில் பார்ப்போம். குட் பேட் அக்லி படம் நேற்று தினத்தில், அதாவது ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகிருந்துச்சு. ஸோ எல்லாருமே அந்த படத்துக்கான காத்திருப்பு அதிகம் இருந்துச்சு சொல்லுவோம். ஏன்னா தலை அவர்களுடைய கம்பேக் படமாக இந்த படம் இருக்கும். ஏன்னா முன்னாடி படம் வந்து சரியாக வந்து அந்த செலிப்ரேஷன் இல்லாமல் இருந்ததுனால இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து செலிப்ரேஷனாகவே இருக்கும்னு சொல்லி ஆதிக் அவர்களும் சொல்லியிருந்தாரு. ஸோ அதை பூர்த்தி செய்யும் விதமாக வந்து நேற்று நேரத்தில் படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட எல்லா சைடும் வந்து ஓரளவுக்கு வந்து முக்கியமாகவே சொல்லணும்னா எல்லா சைடும் வந்து பாசிட்டிவான ரிவ்யூ மட்டுமே கிடைச்சிதுன்னு சொல்லுவோம். எந்த சைடும் வந்து நெகட்டிவான ரிவ்யூவே கொடுக்கல. ஏன்னா இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபேன்ஸ் எடுக்கப்பட்ட படம், ஃபேன் பேஸ் படம், அந்த அளவுக்கு சம்பவம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்த எல்லா தரப்பினரும் வந்து இந்த படத்தை வந்து அந்த அளவுக்கு கொண்டாடினாங்கன்னு சொல்லுவோம். முக்கியமாக சொல்லணும்னா இந்த படத்தில் வந்து அஜித் அவர்களோட விண்டேஜ் லுக்கு எல்லாமே சேர்ந்து அந்த அளவு இருக்குன்னு சொல்லுவோம். அதே மாதிரி நிறைய வந்து ரெட்ரோ சாங்ஸ்லாம் யூஸ் பண்ண விதமும் சரி, அதில் இந்த ஃபைட் சீனும் சரி, ஃபைட் சீனில் வந்து பண்ண எல்லா கட்டும் சரி, எடிட்டும் சரி, அந்த அளவுக்கு எல்லா சைடும் ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயமாகவே இந்த படம் மாறிச்சுன்னு கூட சொல்லுவோம். ஸோ இந்த படத்துடைய வசூல் என்னவா இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு ஆடியன்ஸ் மத்தியில் அதிகரிச்சு சொல்லுவோம். ஏன்னா இந்த படம் தலை அவர்களுடைய கிட்டத்தட்ட வந்து நிறைய படங்களுக்கு அப்புறம் வருது. அது இந்த படம் வந்து முக்கியமாக வந்து ஃபேன்ஸுக்கு, அதுவும் முக்கியமாக அவருடைய பழைய படங்கள்லாம் கொண்டு வந்து ரெஃபரன்ஸில் வைக்க போகிறாங்கன்னும் போது முக்கியமாக செலிப்ரேஷன் இருக்கும். அதில் ஃபேமிலி ஆடியன்ஸும் சரி, மற்ற ஆடியன்ஸும் சரி சேர்ந்து வர போகிறாங்க. எவ்வளோ கலெக்ஷன் எடுக்கும், முதல் நாள் எவ்வளோ கலெக்ஷன் எடுக்கும்ன்ற எதிர்பார்ப்பிச்சு சொல்லுவோம். ஸோ முதல்லே வந்து கலெக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து 28 கோடியே 50 லட்சம் வந்திருக்கும் கலெக்ஷன் ஆகிருக்கு முதல் நாள் மட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ முதல் நாள் கலெக்ஷன் இது வந்து ஒரு குறிப்பிட்டு வந்து அஃபிஷியலாக சொல்லப்படலை. பட் ஆனால் சினிமா தரப்பட்ட மக்கத்தில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் எடுத்திருக்கின்ற விஷயத்த வந்து சினிமா தரப்பினர் எல்லாரும் இதை கூறுறாங்கன்றதை பார்க்க முடியுது. ஸோ இதை குறித்தும் சரி, அதே மாதிரி இந்த படம் எவ்வளோ கலெக்ஷன் எடுக்கும்ன்ற உங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படியாக இருப்புன்றதையும் சரி கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க.